குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? இப்போ புளி சாதத்துக்கு ஒரு பொடி செய்வோம்ல, அந்த பொடி எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, புளி சாத பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோயில் புளியோதரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா, இது பெடிக்காய் சில்லி கலருக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு குண்டு மிளகா வச்சுருக்கேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன், எள்ளு, வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணால் போட்டுக்கலாம். இது வெள்ளை எள்ளு தான் என்கிட்ட இருந்தது 1 ஸ்பூன், தனியா, கடலைப்பருப்பு. இதுதான் தேவையான பொருள். இதை எப்படி வறுத்து எடுக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த பொடி தான் நம்ம கோயில் புளியோதரை டேஸ்ட்டுக்கான முக்கியமான பொருள். இந்த பொடி இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டே வரும். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சும்மா வாசனைக்காக தான். ஏன்னா இது குழப்பாயிடும், அதனால் நிறைய போடக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் இது. ஒரு 4 உளுந்து போடணுமா? விழாமல் போடக்கூடாதா? உளுத்தம்பருப்பு. நானும் உளுந்துன்னு உங்கள்கிட்ட உளுந்துக்க மாட்டேங்கிறேன்டா. உளுத்தம்பருப்பு. நானும் பண்ண காமெடியே 100 வாட்டி பண்ணுறேன். ஆமாம், டக்குன்னு தோன்றதா தானே. இப்போ அன்றைக்கி அந்த கேள்விச்சே ஒரு ஸ்பெல்லிங்கில் ஒரு பொருள் எடுத்து காட்டுறது. எல்லா பொருள் ஞாபகம் இருந்தாலும் அப்போ வரலையே. அதே தான். உளுந்து லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே மிளகு போட்ட உடனே வெந்தயம். இது மிக்ஸ் ஆனால் பரவாயில்லையா? இது மிக்ஸ் ஆனால் பரவாயில்ல. இது எல்லாம் ஒரே ஹீட்டு தான். இதுவும் டக்குன்னு ஹீட்டாக வருது. இதெல்லாம் தான். இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால் ஒன்று மாற்றி ஒன்று போட்டுக்கலாம், கரெக்டாக வந்துடும். வெந்தயம் லைட்டாக ப்ரௌன் ஆகுது, மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா பொரிச்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். இதிலே போட்டுடலாம். ஒன்றா தான் அரைக்க போகிறோம். இப்போ தனியா, தனியாவும் அதே மாதிரி நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்துக்கலாம். ஒரு மாதிரி அதிகமாக பாஸ்ட் வச்சு தீஞ்சு போச்சுன்னா பவுடரோட அந்த புளிசாத பொடியோட ஸ்மெல்லே போயிடும். அதனால் லைட்டாக ப்ரௌனாக தான் வறுக்கணும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 4-5 தடவை புளி சாதம் செய்யும்போது அந்த பொடி போட்டுக்கலாம். ஏன்னா புதுசாக போட்டால் தான் டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பொருள் மருந்தில் தான் விளையுது. பண்ணி 1 மாதம் வச்சுக்கலாம். இல்லை டக்குன்னு போட்டு வறுத்து வச்சுக்கிட்டோம்னா பொடி பண்ணி அப்படியே போனால் சாதம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு 3 தடவை வச்சுக்கலாம். தனியா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. தனியா எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு எள்ளு, கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம். எள்ளு வாயா பூக்கலையே, எடுத்து பார்க்கலையே, அதுக்கு மேலே பாட்டு எனக்கு வரவில்லையே. எள்ளு பொரியுது. எள்ளு பாப்கார்ன் மாதிரி ஆகுமா? பொரியும். கருப்பு அது கொஞ்சம் இதுவாகும். வெள்ளை தூள் உரிச்சிட்டாங்கல்ல இதில், அதனால் சீக்கிரம் பொரிஞ்சிடும். எடுத்துடலாம். தெரியுதா? கலர் மாறிடுச்சு. அப்படியே போட்டுரும், ஆறட்டும். இப்போ காஞ்ச மிளகா. இந்த பெடிக்காய் சில்லின்றது கலருக்காக மட்டும்தான். நல்லா புளி சாதம் நல்ல கலராக இருக்கும். இது காஞ்ச மிளகா போதும். என்ன காஞ்ச மிளகா போட்டு நம்ம புளி குழம்பு வேறு தாளிக்க போகிறோம். அதனால் இந்த பொடிக்கு கொஞ்சமாக அரைச்சிக்கினா போதும். தனியா ஸ்மெல் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். அப்போ தான் அந்த சாப்பாட்டோட வாசனை செமையாக இருக்கும். இங்கே ஏற்கனவே எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கேன் பார்த்தியா? தண்ணியை குடி. இடிப்புள் பக்கம் தானே வரும். காஞ்ச மிளகாலாம் வந்துடுச்சு, எடுத்துடுறேன். எனக்கு இந்த மிஷினுக்கு போனால் கூட இப்படி தான் ஆகும். எந்த மிஷினுங்க? மிளகா மிஷின் போனால் கூட இப்படி தான் இரும்பிட்டுருப்பேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் பெருங்காயம் போடலாம். கட்டி பெருங்காயம் நல்லா
நான் இப்படி தட்டி வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லா பொரியும். இது ஒரு துண்டு இதில் போட்டுடலாம். பெருங்காயம் நல்லா பொரிட்டோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெருங்காயத்தை எடுத்துடலாம். பொரிஞ்சிடுச்சு நல்லா. பெருங்காயத்தையும் இது கூடயே வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறி நல்லா குறன்னு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் புளி சாத பொடி தயாராகிடும். இது இங்கே வைக்கிறேன், அப்படியே நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ குறன்னு புளி சாத பொடி பண்ணிடலாம். இப்படி குறையாக அரைப்பேன். குறன்னு ரவை மாதிரி குறை இல்லாமல் தான் அரைக்க போகிறோம். குறன்னு அரைக்க போகிறோம். எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. இது வந்து மசாலா அரைக்கிற கிரைண்டரா? ஜார். ஜார். இன்னொன்று சட்னி ஜார், இன்னொன்று மாவுலாம் அரைக்கலாம். பெருசாக இருந்தால் ரொம்ப நேரம் அரைப்படும். ரைட், இப்போ போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி குறன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம புளி சாதம் செய்ய வேண்டியதுதான். புளி சாத பொடி ரெடி. இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். ஒரு தட்டில் இந்த பொடியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும். ஏன் மொத்தமாக கொட்டக்கூடாது? டப்புன்னு கீழே விடும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உதிரியாக போட்டோம்னா அப்படியே ஆறிடும். அவ்வளோதான், புளி சாத பொடி ரெடி. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இந்த நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஒரு சூடு வரும்ல, அந்த சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்றேன். இந்த மாதிரி நம்ம புளி சாத பொடி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது, வேன் வந்துடுது, பசங்களை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏற்றணும் வண்டியில் அப்படின்னா அவசரமாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சமாக புளியை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு போட்டு இந்த புளி எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொச்சி திக்க வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை கருவேப்பிலை அதை போட்டு இந்த பொடியை 1 ஸ்பூன் போட்டு இந்த புளி காய்ச்சல் எடுத்து 2 ஸ்பூன் போட்டு கலரி நல்லா பசங்களுக்கு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு சிப்ஸோ இல்லை ஒரு கருணக்கிழங்கு வறுவலோ உருளைக்கிழங்கு வறுவலோ வச்சு அமிச்சிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஓவர் ஆகிடும். நமக்கும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப 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 ஈஸி. இதே மாதிரி நீங்கள் இதே அளவோட நீங்கள் புளி சாத பொடி ரெடி பண்ணி புளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கோயில் இது மாதிரி வந்திருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.